ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லோக்கல் ஒர்க் ஷாப்பில் வண்டி வந்து நிறையா வண்டி வந்து வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும் போது என்னென்னா, வேலை தெரியாத மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் போது தயவுசெய்து அந்த வண்டிக்கு வேலை தெரிலனா தயவுசெய்து தெரிலன்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வச்சுங்களேன், இந்த பாருங்கள், ட்ரை ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரித்து எல்லாமே வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பாருங்கள், டைமிங் செயின் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. எல்லாமே வண்டி இது சிலிண்டர் ஹீட்லாம் போர் பண்ணி மாட்டிருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரை ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி மாற்றாமல் விட்டுருக்காங்க. ட்ரை ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 800 ரூபா தான் வருது. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேஸோடு அந்த ஷாஃப்ட்டோடு வச்சு செயின் ஸ்பைட்டு மாற்றி வெல்டிங் வச்சுட்டாங்க. இப்போ செயின் ஸ்பைட்டு கஸ்டமர் மாற்றுறதுக்கு டோட்டலாக மறுபடியும் இப்போ இன்ஜின் பிரித்து அந்த ஷாஃப்ட்டோடு சேர்த்து கட் பண்ணி தான் மாற்றுற மாதிரி ஆயிருக்குது. இது என்னென்னா, இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, மேக்ஸிமம் ஒரு சில பேர் வெளியே பண்ணுற தப்புனால எல்லா டோட்டல் லோக்கல் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற எல்லா மெக்கானிக்குமே இதாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னா, கிளச் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து மாற்றிருக்காங்க. கிளச் பிளேட்டு மாற்றினவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கிளச் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. அதாவது கார்க் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. கார்க் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. ஆனால் கிளச் பிளேட்டு வந்து ஸ்டீல் பிளேட்டு வருது பார்த்திங்கன்னா, அது வண்டியோட பழைய பிளேட்டே தான் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், பழைய பிளேட்டு. கிளச் பிளேட்டு எல்லாமே பாருங்கள், பிளேட்டில் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. பட் ஆனால் கார்க் பிளேட் எல்லாமே பழசு. கிளச் பில் வந்து ஷேக் இருந்தது, கிளச் பில்லும் அதே போட்டிருக்காங்க. இன்ஜின் சவுண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்ச இடத்துல வந்து இன்ஜின் சவுண்ட் வருதுன்னு சொன்னதுக்கு இது நார்மல் சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, சிலிண்டர் ஹீட்லேருந்து எல்லாமே போர் பண்ணி தான் மாட்டிருக்காங்களாம். போர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர் வந்து நம்ம எதுவுமே வேலை செய்யலை. ட்ரை ஷாஃப்ட் மட்டும் மாற்றி வண்டி வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்பைட்டு கிட்ட மாற்றுறது ட்ரை ஷாஃப்ட் மாற்றி கிளச்சு வந்து எனக்கு எப்படி ஒரிஜினாலிட்டி வருமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணி நம்மகிட்ட வண்டி வந்துருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யமஹாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு 16 வருஷமாக இருக்கிறனால வண்டி வந்து நீட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேருந்து நம்ம கோசம் வந்துருக்குது. வண்டி நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒர்க் ஷாப்பில் விட்டிங்கனாலும் சரி, தயவுசெய்து வெல்டிங் வைக்க வேணாம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது சேஸ் வெல்டிங் இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன இது ஓப்பன் பார்ட்ஸ் வெல்டிங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செயினே ரன்னிங்கில் வந்து கழட்டுச்சுன்னா வச்சுங்களேன், கழட்டி மாற்றுறதுக்கு உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். எங்கேயும் வந்து மாற்ற முடியாது, செயின் ஸ்பைட் எதுவுமே மாற்ற முடியாது, இது பண்ண முடியாது. அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம முக்கியமான இது இங்கே பாருங்கள், இந்த த்ராட்டில் பாடி ஸ்க்ரூ கட் பண்ணுறது. இது பாருங்கள், ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, தெரியுதா? ஸ்க்ரூ வந்து கட் பண்ணிவிட்டாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி அசம்பிளியாக தான் வருது. பட் ஆனால் என்னென்னா, ஸ்க்ரூ வெளியே கம்பெனியில் வந்து தனியாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது சின்ன சின்ன ஸ்க்ரூ ஐட்டம் எல்லாமே வரதில்லை இந்த வண்டிக்கு. வெர்ஷன் 2 வண்டி, யமஹா எஃப்சி வெர்ஷன் 2 வண்டி, 2.0 வண்டி. லோக்கல் மெக்கானிக்கு ஏன்னா முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மெக்கானிக் சொல்கிறதான், ட்ரை ஷாஃப்ட்டு தயவுசெய்து வெல்டிங் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் வைக்கும்போது ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆயில் சீல் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேரிங் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பின்னாடி வர பேரிங், இதில் வந்து ஓட்டின மாதிரி சாஃப்ட் ஓட்டின மாதிரியே தான் இங்கே ஒரு பேரிங் வரும். இது இன்ஜின் நீங்கள் டோட்டலாக பிரிக்கும் போது உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளார பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலையும் ஒரு பேரிங் வருது. இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆனிச்சுன்னா அந்த பேரிங் போயிடும் சீக்கிரம். அதேமாரி கேஸ் வந்து ஒல்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஹீட் ஆகாது. வெல்டிங் வைக்கும்போது வெல்டிங் ராடு ஹீட் வந்து உங்களுக்கு அப்படி பழுக்கும். இந்த இது பழுத்து, இந்த இரும்பு வந்து பழுத்து தான் அப்புறமேட்டு அந்த இது ஒட்டுறது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இது பழுத்து ஒட்டும் போது என்னென்னா, இந்த ராடு ஃபுல் ஹீட்டில் இருக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற இதுவும் வந்து பேரிங்கும் உங்களுக்கு ஹீட்டாகவும், உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் சாஃப்ட்லேருந்து எல்லாமே ஹீட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து சாஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெல்டிங் வந்து வச்சு ஓட்டாதீங்க. வெல்டிங் பாருங்கள், இது பாருங்கள் வச்சுருக்காங்க. சாஃப்ட்டு பாருங்கள், முன்ன பின்ன சுற்றுது. இதனால் என்னென்னா, செயின் கஸ்டமருக்கு வந்து உஞ்சி வண்டி போகிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது. அதேமாதிரி செயின் ஒரு சமயம் வந்து கழண்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா யமஹா சர்வீஸ் சென்டரில் வந்திருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வண்டி வந்து இன்னொரு வண்டி வந்து நம்ம R15 வச்சுருந்தார். அந்த வண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த ஒரு இதில் வந்து நம்ம நம்பிக்கையாக நம்ம மேலே நம்பிக்கையில் வந்து இங்கே விட்டுருக்காரு. வேறு எங்கேயுமே சர்வீஸ் சென்டர் லோக்கலில் விட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி வெல்டிங் வச்சு மட்டும் மாட்டுறாங்கன்னா வெல்டிங் வைக்க வேணாம், நீங்கள் அது பொருளே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 800 ரூபாய்க்கு நீங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு கேஸே நீங்கள் இன்ஜின் கேஸே மாற்றுற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு எடுக்கிறோம்.